Daily. Taste the Daily. திருவாரூர் காந்தி சார், மழை வெள்ள பாதிப்புக்கு திமுகவோட அலட்சியம் தான் காரணம், இங்கே இருக்க நிர்வாக சீர்கேடு தான் காரணம். மழை வரும் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து மழை வரும்னு முன்னாடியே வருஷம் இந்த சீசனில் வருது தெரிஞ்சோம். அரசு வந்து அலட்சியமாக இருக்குது, இன்னும் வடகிழக்கு பருவமழையே தொடங்கலை, இப்பயே இவ்வளோ பாதிப்பு, அரசோட அலட்சியம் தான் காரணம் அப்படின்றாங்க. அதாவது சார், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பருவ கால மழைகள் தோன்றுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சென்ற ஆட்சி அதிமுக ஆட்சியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த நீர் மேலாண்மை அதை பற்றியான கூட்டங்கள் நடக்கும், அதுக்கான ஆலோசனைலாம் செய்வாங்க. சரிங்க. ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு 3 மாதத்திற்கு முன்பாகவே இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் அத்தனையும் துவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு புகழ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் உங்களுக்கு தெரியும், முதல்ல தலைமைச் செயலாளர் இருந்த இறையன்போட பிரதர் தான் அவர் வந்து இப்போ இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக குஜராத்தில் இருக்கும்போது அவரோடு பணியாற்றிய அரசு பணியாற்றிய ஒரு ஐஏஎஸ், ரொம்ப சிறந்த பெயர் பெற்றவர். அவர் தலைமையில் இந்த குழுவை அமைத்து அவர் கொடுக்கின்ற அறிக்கைப்படி தான் சென்னையில் பல கட்டமைப்புகளை உருவாக்கிய பெருமை திமுக அரசுக்கு உண்டு. சரிங்க சார். இல்ல இந்த மழை விஷயம் சொன்னீங்க, இல்ல நான் ஒரே நிமிஷம் இல்ல சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க. அந்த மாதிரி தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகள்ல காலியா இருக்கு அப்படின்னு மதுரை எல்லாம் சொன்னாரு, சகோதரர் சொன்னார். ஆனா 99-96 உள்ளாட்சியில அதிமுக ஆட்சி வச்சு தமிழ்நாடு பூரா ஒரு நிமிஷம் இருங்க, தமிழ்நாடு பூரா உள்ளாட்சியில வச்சிருந்தாங்க. ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு ஏன் நடக்குது நீங்க அதுதான் சொல்றேன். கடந்த கால வரலாறு பேசுறது எப்படி? ஆமா, வரலாறு பேசுறாங்களே, கடந்த கால வரலாறு அவங்க பேசும்போது நீங்க ஒண்ணு வெள்ள பாதிப்புக்கு திமுகவோட அலட்சியம் காரணம் பேசுனாங்கல்ல, ஒண்ணு அலட்சியம் காரணம்னு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. கடந்த கால ஆட்சியை பத்தி பேசும்போது நீங்க இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, திமுக ஆட்சியில ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நடவடிக்கை எடுப்பாங்க, திமுக ஆட்சியில 3 மாசத்துக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்துருவாங்க சொல்றீங்களா? எடுக்கறாங்க, சட்டப்படி சொல்றேன். ஓகே, உங்களோட வாதத்துக்கு நான் வரேன். சரிங்க சார், நான் ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். 3 மாசம் யாரும் மறக்க முடியாது, நீங்க எல்லாத்தையுமே சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சு. ஓகே சரிங்க சார், இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னும் வடகிழக்கு பருவமழை தீவிரமே அடையல, இப்பயே தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகள் வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கு. அப்படின்னா நடவடிக்கை இங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் சொல்றேன், அதாவது முன்பெல்லாம் இயற்கையினுடைய விஷயம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மழை பெய்யும், பாத்தீங்கன்னா கிராஜுவலான மழை தான் இருக்கும். சரிங்க. இப்ப இங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் நான் சொல்லல, இந்தியா முழுக்கும் இருக்கிற வடகிழக்கு மாநிலங்கள் முதற்கொண்டு சொல்றேன், ஒரு இயற்கை இப்ப வந்து மழையெல்லாம் வருதுன்னா மிந்தி மாதிரியான மழைகள் கிடையாது. ஒரே சட்டமன்ற தொகுதியில கூட பாத்தீங்கன்னா பக்கத்து சட்டமன்ற தொகுதியில மழையை பெஞ்சிருக்காது, ஆனா ஒரு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா வெள்ளக்காடா போயிடும். இப்ப மழை அதிகமா பெஞ்சிருக்கு, அதான் காரணம். அதுதான் காரணம். அதாவது ஒரே இடத்தில் இப்ப திருவண்ணாமலையில சொன்னார்ல, திருவண்ணாமலையை சொன்னார்ல சகோதரர், திருவண்ணாமலை வரலாற்றுல 1000 ஆண்டுகள்ல மழை பேர்ந்துகிட்டு வந்து கருங்கல்லோட வந்த வரலாறு உண்டா? சரி, திருவண்ணாமலை நீங்க பேசுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படியே விழுப்புரம் பேசுங்க, மாவட்டங்கள் பேசுங்க, தென் மாவட்டத்துல வரலாறு, சென்னை தென் மாவட்ட வரலாறுல ட்ரெயின் வந்து நின்ன வரலாறு உண்டா? இவ்வளவு பெரிய மலையில இது வரைக்கும் 100 ஆண்டுகள் வச்சீங்க, 100 ஆண்டுகள்ல இப்படி வந்து உங்க வாதப்படி திருவண்ணாமலையில வரலாறு காணாத மலை கூட எல்லா இடத்துலயும் சொல்றேன், எல்லா இடத்துலயும் வரலாறு. வடகிழக்கு மாநிலங்கள்ல இதுவரை அழிவு, மிகப்பெரிய அழிவு நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? காந்தி சார், இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்தியா முழுவதும் இருக்கிற இயற்கையினுடைய சீற்றம் வந்து இன்றைக்கு ஒரே இடத்தில், அதாவது ஒரு 10 மாவட்டத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே மாவட்டத்தில் பெய்யக்கூடிய வரலாறு இந்தியா முழுவதும். இதுக்கு என்ன ஆதாரம்? கடந்த ஆண்டு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது வடகிழக்கு மாநிலங்கள்ல அழியவே இல்லையா? இல்ல சார், கேக்குறேன், நான் கேக்குறது வடகிழக்கு மாநிலங்கள்ல மழையே பெய்யலையா? சார் மழை பெய்யுது, அங்க ஏன் மேல அத பதிவு பண்ணுங்க. கடந்த காலத்தையே பேசிட்டு இருக்கீங்க, நிகழ்காலத்து ஆட்சி இருக்கு உங்களுக்கு, அத சொல்ல மாட்டாங்க. இல்ல நிகழ்காலத்துக்கு பாம்பேல வடமாநிலம் பத்தி பேசுறோமா? எம்பி மத்திய பிரதேசத்துல 25 குழந்தைகள் இறந்துட்டாங்க. மாநில பிரச்சனை பேசுறீங்கல்ல, பிரச்சனை குறித்து யாராவது பேசுறீங்களா? திமுக அந்த மாநிலத்தில் அது நடந்தது பேசுறீங்களா? அதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? அது யாருக்கு? யார் பர்மிஷன் கொடுத்தது? இது வரைக்கும் இறக்கலையே.
இறக்கலையா? யார் பர்மிஷன் 25 பேர் இறக்கலைங்க. பர்மிஷன் கொடுத்தது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது? இல்ல மேனுஃபேக்சரிங் கால நீங்க அத பத்தியான விவாதம் தனியா வச்சுக்கோ. இல்ல சார் விவாதத்தோட நீங்க வந்து நாங்க எங்கயாவது திருவாரூருக்கு வரீங்க திருப்பதி வழி சொல்லாதீங்க. தவறான பதிவை பண்ணாதீங்க. மலையை தாண்டி இன்னைக்கு விவாதம் என்ன? மலையை தாண்டி தனியா விவாதம் வச்சுக்கோங்க. என்னோட கேள்வி டிபேட்ட மாத்தீங்க. டிபேட்ட மாத்தீங்க. இல்ல டிபேட்டோட தலைப்பை மாத்தீங்க பேசுவோம். சார் பேசுவோம் சார். டிபேட்டோட தலைப்பை மாத்தீங்க. திருத்தணியில குடிநீர் கேட்டு போராடி நீங்க டிபேட் பேசுறீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. வர சார் அவங்க நான் என்ன கேக்குறேன் அதே நீங்க பேசுறீங்க. ஒரு செல்ல 2015ல சென்னையில இருக்கிற அத்தனை ஆயிரக்கணக்கான பேரை வெள்ளத்துல சாகடிச்சீங்க. அதுக்கு சொல்லுங்க. 2015 எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சது நீங்க சொல்லுங்க. அப்பதான் போறீங்களா? இல்ல நீங்க சொல்றதுனால சொல்றேன். அதுதான் இப்ப நீங்க சொன்னா அது ரைட். நாங்க சொன்னா நீங்க தப்பு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது வாயை திறந்து அந்த அளவுக்கு மழை 2015 மழைனாலே சத்தானா? செம்பரம்பாக்கம் ஏரியில மேலாண்மை உங்களுக்கு தெரியாதனால திறந்து விட்டீங்க. அவ்வளவு உயிர்கள் தவறான தகவலை பதிவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் ரெக்கார்ட்ல எடுத்து பாருங்க. இன்னைக்கு ரெக்கார்ட்ல எடுத்து பாருங்க. 2015ல செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்துக்கிட்டா வச்சுக்கிட்டா நீங்க தானே அவ்வளவு பேர் சாவுக்கு காரணமா இருந்தது யாருடைய கட்டுப்பாட்டுல தெரியுமா? யார் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? பொதுப்பணித்துறையுடைய கட்டுப்பாட்டுல அதிமுக ஆட்சியில இருந்தா பொதுப்பணித்துறை கட்டுப்பாடு, திமுக ஆட்சியில இருந்தா ஸ்டாலின் கட்டுப்பாடா? என்ன உங்களுடைய விவாதம்? அதி சார் வரேன் சார். என்னோட கேள்வி சார் இல்ல காந்தி சார் ஒரு நிமிஷம். விவாதத்தினுடைய தலைப்புக்குள்ள பேசுறது தலைப்பு என்ன வரைக்கும் நாங்க பேசிக்கிறோம் சார். நீங்க தான் வரலாறு தலைப்பை விட்டு வேற மாதிரி அதி சார் இல்ல சார் இது அவருக்கான நேரம் நம்ம அவருக்கான நேரத்தை நம்ம மேலாண்மை பத்தி தான் பேசுறேன். சரி சார் நான் கேள்வி கேக்குறேன். நடந்த நீர் மேலாண்மை அதி சார் இல்ல நோ நோ இது அவருக்கான நேரம் சார் ப்ளீஸ். நான் என்ன கேக்குறேன் சார் அது கடந்த காலத்துல வந்து மழை அதிகமா பெஞ்சது அந்த வரலாறு ஓகே. இப்போ நான் என்ன கேக்குறேன் இன்னும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையலையே சார். அதுக்குள்ள நிறைய இடங்கள் வெள்ளத்துல மிதக்குது. அதுக்கு என்ன பதில் சார்? சென்னையில இதுவரை நடந்த இதுவரைக்கும் அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகளில் நடக்காத மிகப்பெரிய நீர் மேலாண்மை பணிகளை திமுக அரசு மட்டும் தான் செஞ்சிருக்கு. நீங்க சார் சார் ஓகே சார் செஞ்சிருக்கு. திமுக தான் செஞ்சிருக்கு அப்படினா தண்ணி வடிஞ்சிருக்கணுமே சார். அதான் சார் நீங்க 2021 ஆட்சிக்கு வந்தது 22 23 24 இப்ப 25 மழையை தொடங்கல. இப்ப நிறைய வெள்ள பாதிப்பு ஏற்படுது. நீங்க உயிரிழப்பு எந்த ஆட்சியில் நடந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது அதுல மாற்றுக்கிறது இல்ல. பத்திங்க பேசுறீங்க. வெள்ள பாதிப்பு தான் இங்க வெள்ள பாதிப்புனால சொல்றேன். வெள்ள பாதிப்பு சென்னைங்கறீங்க கட்டமைப்பு திமுக தான் ஏற்படுத்துச்சு அப்படின்றீங்க. 4.5 வருஷத்துக்கு மேல இந்த மழைநீர் வடிகால் பணி இன்னும் நீங்க முடிக்கலீங்களே. 2022ல நம்ம 80% முடிச்சிட்டோம்னு சொன்னோம். 23ல 90% மேல முடிச்சிட்டோம் அப்படினீங்க. இன்னும் 4.5 வருஷத்துக்கு மேல இன்னும் அந்த பணியை செஞ்சிட்டு இருக்கீங்களே. பேயின்ற இன்னைக்கு கட்டுமான விஷயங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய அளவில் சென்னை வளர்ந்துட்டு இருக்கு. சாதாரணமா இல்ல. அதனால திமுகவோட பங்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்க ஒட்டுமொத்த கிரெடிட் திமுகவுக்கு எடுத்துட்டு போக முடியாது. வேற அதிமுக எடுத்துங்க. அதிமுக ஆட்சியில் அவரு எடப்பாடி வச்சுக்கிறீங்களா ஜெயலலிதா வச்சுக்கிறீங்களா? திசை திருப்பணும் யார் ஆட்சியில வேணாலும் வச்சீங்க. மிகப்பெரிய கட்டமைப்பு சென்னையில எல்லாமே வச்சாங்களா? நீங்க அதிமுக ஆட்சியில தான் சார் போட்டு அதிகமா வாங்கினது. இங்க இதுக்கு எங்க ரோட்ல ஓட்டுறதுக்கு போட்டு அதிகமா வாங்கினத லிஸ்ட் எடுத்து பாருங்க. அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில தான் எங்கேயுமே நீர் கட்டடம் கட்டணது பூரா அதாவது பர்மிஷன் சரியில்லாத கட்டடங்களை சென்னையினுடைய மாநகரத்துக்கு அதிகமாக கட்டினது அதிமுக. நான் சொல்றதே கேட்க மாட்டேன்னா எப்படி நீங்க பாட்டு பேசுறீங்க? இது என்ன கட்சி பொது கூட்டம்? ஒரு நிமிஷம் இருங்க. அதிமுக ஆட்சியில அதிக போட்டு வாங்கினா சென்னை மாநகராட்சியில 49,000 கோடிக்கு வந்து போட்டு வாங்குனீங்களா? அது எதுக்கு வாங்குனீங்க? அதுதான் சொல்றேன். நீங்க அப்ப எதுக்காக வாங்குனீங்க? நீ மேலாண்மை சரியா பண்ணலன்றதானே வாங்குனீங்க. இல்ல சார் தண்ணி நிக்கிறது என்பது அங்கங்க அன்றன்றைக்கு பெய்கின்ற அதிகபட்சமான மழை. என்னோட அடுத்த ஆண்டுகளில் சரி கேள்வி மட்டும் உள்வாங்கி மாநகராட்சியினுடைய இவர்தான் பொதுப்பணித்துறையினுடைய வேலை எப்படி கடந்து போனாரு 2015. சார் என்னோட கேள்வி ஃபர்ஸ்ட் உள்வாங்கி நீங்க நேரடியா திமுக அரசுக்கு நேரடியா கொண்டு வரீங்க பாருங்க சார். அதுக்கு தான் அந்த வித்தியாசம். நான் என்ன கேக்குறேன்னா மழைநீரை வடியறதுக்கு 4000 கோடி நான் கேக்குறேன். இல்ல ப்ளீஸ் தயவு செய்து क्वेश्चन உள்வாங்கி நீங்களே பேசிட்டு இருக்கிறதுக்கு டிபேட். நீங்க சென்னை மட்டும் கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன்? சென்னை மட்டும் தானே. இல்ல நீங்க சென்னை சொல்றதெல்லாம் நான் திரும்ப கேக்குறேன். மழைநீர் வடியறதுக்கு நம்ம 4000 கோடி ஒதுக்கிட்டு அந்த பணியை செஞ்சுட்டு அப்புறம் 49 கோடி எதுக்கு போட்டு வாங்கணும்? தண்ணி வடிய தானே நீங்க செலவு பண்றீங்க 4000 கோடி. சார் போட்டு வாங்குவது என்பது
அதான் புரியுதுல்ல. அதிமுக ஆட்சியில ஏன் வாங்கினாங்க? அதிக மழை பெய்யும் பொழுது அங்க இருக்கிற மக்களை காப்பாத்தணும்னா என்ன வேணும்? அப்ப அந்த 4000 கோடி செலவு பண்ணது இப்ப வேஸ்ட் தானே சார்? வேஸ்ட்னு சொல்ல முடியும். அப்ப கட்டமைப்பு 4000 கோடி செலவு பண்ணி மீண்டும் தண்ணி நிக்குது. 4000 கோடி 4000 கோடி இவங்க தான் செலவு பண்ணிருக்காங்க. நீங்க பேசும்போது அப்புறம் நான் குறுக்கிட்டு இல்ல நீங்க விஷயத்துக்கு வாங்க. அதாவது நீங்க கட்டமைப்பு வசதிகள் அதிமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு செய்தார்களோ அதை விட அதிகமாக செய்திருக்கிறாருன்னு நான் பதிவு பண்ணேன். ஓகே ஓகேவா? இல்ல அதுக்கு நீங்க புள்ளி விவரத்தோட டேட்டாவோட ஆதாரத்தோட பேசுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், வரவேற்கிறோம். புள்ளி விவரத்தோட ஒரு ஏரியாவே சொல்லவனா? சொல்லுங்க. ஏரியா வரியா சொல்லலாம். சொல்லுங்க. ஏரியா வரி சென்னைக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. 4000 தான் சொல்றேன். சென்னை 4 வருஷத்துக்கு மேல 2022 நம்ம 80% பணியை முடிச்சிட்டோம். இப்ப 4.5 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. 100% பணியை முடிச்சாச்சு. அந்த பணம் வாங்குனதுல 100% பணியை முடிச்சாச்சு. சென்னையில பல இடங்கள் பள்ளங்களா கிடக்குது சார். சென்னையில பல இடங்கள்ல பள்ளமா தான் கிடக்குது. சமீபத்துல பெஞ்ச ஒரு நாள் மழைக்கு சென்னை வந்து வெள்ளக்காடா மாறிச்சு அப்படினா அதுக்கு காரணம் மெட்ரோ பணிகள் நடக்குது. முடியல. மெட்ரோ பணிகள் நடக்கிறதுனால நிறைய இடத்துல அதனால தான் மேயர் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, நீங்க எங்கேயுமே பள்ளம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அடுத்த வருடம் திமுக ஆட்சிக்கு வந்ததுல இந்த வெள்ள பாதிப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னா, ஒண்ணு வரலாறு காணாத மழமைங்க, இன்னொன்னு மெட்ரோ பணி அப்படின்றீங்க. அதிமுக ஆட்சியில மெட்ரோ பணி நடக்கலையா? ஏன் மெட்ரோ பணி நீர்வழி பாதிக்கும் சம்பந்தம் அடையாளத்துல தண்ணி வெள்ளம் வெளியில வருதா? ஆத்துக்குள்ள தண்ணி போயிட்டு இருக்கா? ஆத்துல இப்ப நான் கேக்குறேன், அடையாளத்துல பேசிட்டு இருக்கோம். உங்க நியூஸ் அந்த மெட்ரோ ரயில் திட்டம் அடிப்படை ஒரு விஷயத்தை டிபேட்ல பேசுறது சரியான தகவலை பேசுறாங்க, தவறான தகவலை சொல்றாரு. அப்புறம் அவரு சொல்றது தண்ணி மேல போற காந்தி சார் மெட்ரோவுக்கு சம்பந்தம் இல்லன்றாரு. என்னங்க 2023 இங்க பாருங்க, என்ன சொல்றீங்க? குழியா இருக்குன்றீங்க, அப்புறம் குழியா இருக்கும்போது மெட்ரோ நோண்டும் போது குழி இல்லாம என்ன குற்றச்சாட்டு 2023 வச்சாங்க அப்படினா என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? எங்க வெளியில வந்துச்சு? மெட்ரோ குழி தோண்டா குழிக்குள்ள தான தண்ணி இருக்கணும். தண்ணிய ரோட்டுக்கு வந்துச்சுன்னு கேட்டா மெட்ரோ தோண்டாங்க, மெட்ரோ தோண்டாங்க. இருங்க என்னங்க இது ஒரு அதாவது நீங்க நீங்கனா ஏதாவது ஒரு அதிமுக ஆட்சியில ரோட்ல தண்ணியே வரலையா? அதிமுக ஆட்சியில ரோட்ல தண்ணியே வரலையா? அதே பதிவு பண்ணுங்க. அதிமுக ஆட்சியில அப்படியே ரோட்ல அப்படியே மழை பெஞ்ச உடனே அப்படியே ஃளைட் ஏறிடுறீங்க. நீங்க பேசுறது ஏதோ லாஜிக் பாருங்க. உங்களுக்கு சும்மா நீங்க லாஜிக் பாத்தீங்களா? எப்படி செத்தாங்க? எல்லாரும் பேசினா கேட்க ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க மேடம். சார் நான் என்ன சொன்னேன், அதிமுக ஆட்சி அப்படின்றீங்க, அதுக்கு மாற்று மக்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. இல்ல நீங்க ஏதோ உள்ளோக்கமா பேசுற மாதிரி இருக்கு சார். இது வந்து ரொம்ப மிகையான நான் என்ன கேக்குறேன், நாங்க சொல்ல நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு அம்மா அம்மா ஒண்ணுதான், எடப்பாடி அண்ணா ஒண்ணுதான். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க என்ன அம்மாவை எடப்பாடி நினைக்கிறீங்க? ஆனா எடப்பாடி அம்மா மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் யாரோ போட்டது உங்களுக்கான நேரத்தில் தயவு செஞ்சு பேசுங்க. இருங்க சார், நான் என்ன கேட்கிறேன்னா, அதிமுக ஆட்சி அப்படின்றீங்க, அதிமுகவுக்கு மாற்றா மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிச்சாங்களே, அப்ப நீங்க என்ன சார் பண்ணிருக்கணும்? வெள்ள பாதிப்புல இருந்து மக்களை மீட்டிருக்கணும்ல. இந்த 4000 கோடிக்கு இன்னும் திமுக அரசால விடை சொல்ல முடியல. வெள்ள அறிக்கை வந்து எதிர்க்கட்சி தலைவர் கேக்குறாரு, அதை கொடுக்க முடியல உங்களால. என்ன வெள்ள அறிக்கை கொடுக்கணும்? 4000 கோடி என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. என்ன பண்ணீங்க முடியலன்னு கேக்குறாரு. இவர் ஆட்சியில கட்டண இது பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு, அதுக்கு வெள்ள அறிக்கை கொடுக்கறாங்க. பாருங்க உங்களால அதுக்கு பதில் வெள்ள அறிக்கை கொடுக்க முடியல. இல்ல இப்போ ஒரு பாலம் கட்டியா தாய் போகாம இருக்கிறது மக்கள் போயிட்டாங்க. அந்த பாலம் அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு. திமுக ஆட்சியில இடிஞ்சு விழுந்தது வெள்ள அறிக்கை கொடுத்தாரா? திமுக ஆட்சியில இடிஞ்சு விழுந்தது யார் ஆட்சியில இடிஞ்சு விழுந்தது? திருவண்ணாமலை கட்டு 3 நாளுக்கு பாலம் இடிஞ்சு விழுந்தது. அதுக்கு என்ன வெள்ள அறிக்கை கேட்டா அத கொடுக்க கோடி கணக்கான ரூபாய்க்கு கட்டண பாலம் விழுந்துச்சு. என்ன பாலம்? உங்களுக்கு காமிக்கவா? இல்ல என்ன பாலம்? என்ன பாலம்? என்ன பாலம்? புள்ளி ஒருத்தர் பாருங்க. எடுத்து பாருங்க. என்ன பாலம்? எடுத்து பாருங்க. புள்ளி எடுத்து பாருங்க. என்ன எடுத்து பாருங்க?
என்ன பொய்யா பாராடு சார் இந்த மாதிரி பேசலாம் இந்த மாதிரி சார் வர படிக்காம இந்த மாதிரி குப்பை தனியா வார்த்தையில கவனம் வேணும் வார்த்தையில நீங்க இல்ல ஏதாவது சொன்னா 10,000 கோடி பாலம் உடைஞ்சதுன்னா என்ன சார் அர்த்தம் நான் கேக்குறேன் சார் அவர் என்ன சொல்றாரு அதிமுக ஆட்சியில பாலம் உடைஞ்சதுன்னா திமுக ஆட்சியில பாலம் உடைஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்க பாலம் உடைஞ்சது பதில் சொல்லுங்கண்ணா இன்னொரு டிபேட் வைப்போம் இன்னொரு நாள் இன்னைக்கு சொல்றோம் இன்னைக்கு அதான் வைப்போம் ஒரு நேரம் டிபேட் கொண்டு போங்க பாலம் எந்த பாலம் லிஸ்ட் கொடுக்குறேன் ஒரு மணி நேரம் 5 மணி நேரம் தள்ளி வைப்போம் ஏதாவது ஒரு பாலம் இப்படி உடைஞ்சுன்னு கொண்டு கடிச்சுப்பாங்க உங்ககிட்ட புள்ளிய வந்து சொல்லலாம் சார் அவர் அனுப்பி விடுங்க சார் எடுத்துட்டு வரட்டும் டேட்டா எடுத்துட்டு நீங்க பேசுங்க இல்ல அவர் 2 மணி நேரம் கழிச்சு சொல்லுங்க நீங்க பேசுங்க நெறியாளர் இல்ல சார் அவங்க பேசுங்க இவங்க பத்தி நீங்க அவங்க பேசுற ஆர்வம் டைம் கேட்டா கொடுங்க நீங்க டைம் கேட்டு கொடுங்க அவர் வரட்டும் அவசியம் கிடையாது டைம் இல்லாம பாத்துவாங்க நேரம் இல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு இருங்க நான் கரெக்ட்ல சொல்றேன் நான் டைம் கேட்கல நீங்க அதிகாரம் கிடையாது நான் டைம் கேட்கல உங்களுக்கு அதிகாரம் நான் எந்த பாலம் உடைஞ்சு நடத்தல அவர்தான் நெறியாளர் நீங்க நெறியாளர் கிடையாது நீங்க பேசுறது சண்டை போடுற அவர் நெறியாளர் மாதிரி நீங்க என்ன அவங்க காந்தி சார் பருவமழை தொடக்கத்திலே இவ்வளவு பாதிப்புனா இன்னும் போக போக இன்னும் 3 மாதங்கள் எப்படி இருக்கும் எண்ணிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கவே ரொம்ப இதாகல இருக்கு அதுக்காக தான் இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கே அதாவது மழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு தான் இன்றைக்கே முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு துணை முதலமைச்சர் மழை ஸ்டார்ட் ஆகல சார் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் இன்னைக்கு தான் அதிகபட்சமான மழை இன்றையிலேருந்து தான் அதிகபட்சமான மழை இன்னைக்கு தான் நாளைக்கு வந்து இன்னும் அதிகமான மழை இருக்குன்றாங்க அதனால தொடர்ச்சியாக நம்மளுக்கு பருவமழை வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால இந்த அரசாங்கம் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு இந்த குற்றச்சாட்டை இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் வைத்து பார்த்தார்கள் இல்ல சார் பாராளுமன்ற தேர்தலில் முழுமையாக அதிமுக தோல்வி இல்ல இல்ல ஒரு சைடா பேசாதீங்க 2015 பத்தி பேசணும் இல்ல நீங்க பேசுனீங்களா பேச வேணாம்னு சொல்றீங்களா அத பத்தி பேசுறீங்களா மேடம் இல்ல காந்தி பேசுனீங்களா காந்தி சார் நீங்க ஒரு சைடா நீங்க பேசும்போது நீங்க இப்ப சொன்ன கருத்து என்னன்னா மழை அதிகமா பெய்யுங்கிறத மழையை பத்தி பேசுங்க வெள்ளத்தை பத்தி பேசுங்கன்னு தான் சொல்றோம் காலத்துல நீங்க பேசுறதை ஏத்துக்கணும் ஆனா 2014ல அதிக மழை எதிர்பாராத விதமா பேசுறதுன்றத பத்தி நம்ம பேசணுமா மழைனால இல்ல மழைனால இல்ல மேடம் ஏரியை தவறாக திறந்ததுனால இல்ல நீங்க ஏறும்போதே திறந்தீங்க வாக்குவாதம் தான் பண்றீங்களே ஒரே விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க அரசியலால நீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் அவங்க குறுக்கிட்டு அவங்க பேசும்போது ஏன்னா எல்லா நியாயத்தையும் பேசுங்கன்றேன் பேசும்போது ஒரு சைடா மட்டும் பேசுறீங்க இல்ல இல்ல அண்ணா திமுக ஆட்சி வரல இல்ல சார் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் வெள்ளம் வருது இல்ல ஒன் சைடா பேசுறாங்கன்றீங்களே இப்ப இந்த பருவமழையை எதிர்கொள்ள அரசு கிட்ட என்ன திட்டங்கள் இருக்கு இப்ப வர மேடம் இல்ல இந்த தொடக்கத்திலே இவ்வளவு பாதிப்பு அப்படின்னா என்ன போக போக பாதிப்புகள் அதிகமா இருக்கும் மக்களை எப்படி திமுக அரசு மீட்க போகுது என்ன திட்டம் வச்சிருக்கு திமுக சுருக்கமா ஒரே வரியில ஒரு வார்டுல இங்க இருக்கிற 200 வார்டுலயுமே ஒரு மக்கள் தங்குவதற்கான எல்லா வார்டுலயும் எந்த வார்டுல இல்லைன்னு சொல்ல இவங்க வார்டுல எடுத்துங்க எல்லா வார்டுலயுமே சென்னையில் இருக்கிற 200 வார்டுலயுமே மக்கள் தங்குவதற்கு ஏதாவது பிரச்சனைனா தங்குவதற்கான முயற்சி செஞ்சுட்டாங்க சில இடத்துல 2 வார்டு போட்டு 2 வார்டுல 2 மையங்களை போட்டிருக்காங்க கட்டமைப்பு வசதி நான் சொல்றது மக்களை காப்பாற்றுவதற்காக திமுக ஆட்சியில் தான் தமிழகத்தில் 41 நன்றி சார்